இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு வெர்ஷன்ல இருந்தது. அது ஒரு காமெடி ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து வடிவேல வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் போச்சு. அது சொல்லணும்னா அவருடைய கிளாசிக் காதல் மூவிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 3 படங்கள் தான் அவருடைய இதுல. அதுல முக்கியமான படம் துள்ளாத மனமும் துள்ளும். எப்படி இந்த ஸ்கிரிப்ட்க்கு அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடே, அப்புறம் வந்து விக்ரமன் சார் படம், அப்புறம் வந்து ஃபாசில் சார் படம், இப்படி நல்ல படங்களும் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்பவும் வந்து 100% கமர்ஷியலா அவர் மாறல. நான் துள்ளாத மனமும் துள்ளும் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் செட் ஆவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு 100% ஷூராக தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதனால தான் அப்படியே அப்ரோச். முன்னாடி வேற யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணீங்க சார் அவருக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு வெர்ஷன்ல இருந்தது. அது ஒரு காமெடி ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து வடிவேல வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் போச்சு. அது எனக்கு செட் ஆகல. அப்புறம் என்னோட நண்பர்கள்லாம் வந்து கதையை கேட்டுட்டு, இது இன்னும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா அது கமர்ஷியலாக வந்து பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியலாகவே மாற்றலாமே, இது எதுக்கு நீ வந்து இப்படி வந்து கொண்டுட்டு போற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவ்வளோ கமர்ஷியலைஸ் பண்ணலை நான் அந்த ஸ்கிரிப்டை. ஓகே. கொஞ்சம் ராவாக இருக்கும், ரா மெட்டீரியலாக இருந்துச்சு. அப்புறம் அதை கமர்ஷியலாக மாற்றினேன். மாற்றின பிறகு தான் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்போ இருக்க யங்ஸ்டர்ஸில் முரளி சார் அந்த மாதிரி எல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிடைக்கல எனக்கு.